அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது வாழ்வை வளமாக்கும் வளர்பிறை சஷ்டி விரதத்தை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விதமான விரதங்கள் இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுவது சஷ்டி விரதம்தான். அதிலும் வளர்பிறை மாத வளர்பிறையில் வரும் சஷ்டியை மகா கந்த சஷ்டியாகவும் நாம் கொண்டாடுகிறோம். இந்த கந்த சஷ்டி விரதம் தான் முருகப்பெருமானுக்கு கடைபிடிக்கப்படும் மிக முக்கியமான கடுமையான விரதமாக சொல்லப்படுகிறது. குழந்தை வரத்திற்காக மட்டுமின்றி வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீராத பிரச்சனைகள், நோய், தாங்க முடியாத துன்பம் ஆகியவற்றிலிருந்து விடுபட நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அடியன் முருகனை வணங்குவோருக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கிறது. கந்த சஷ்டி விரதம் இருப்பதற்கு எந்த விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் எதுவும் கிடையாது. இருந்தாலும் முருகனிடம் தாங்கள் வேண்டியதோ பெற்றே தீர வேண்டும் என்பதற்காக தங்களின் பக்தியின் வைராகியத்தின் வெளிப்பாடாக பக்தர்கள் பல விரதங்களில் இருந்து இந்த விரதத்தை இருப்பதுண்டு. குழந்தைக்காக விரதம் இருப்பவர்கள் மிளகு மட்டும் சாப்பிடும் பழக்கம் இருக்கிறது. துளசி மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள். சிலர் பழம், பால் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள். இன்னும் சிலர் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள். உடல்நிலை ஒத்துழைக்காத சிலர் எளிமையான உணவாய் எடுத்துக்கொண்டு சஷ்டி விரதம் இருப்பார்கள். சஷ்டி விரதத்தை பொறுத்தவரை உணவு சாப்பிடுவதும் பட்டினியில் இருப்பதும் முக்கியமல்ல. முருகன் மீது முருகன் நம்பிக்கையுடன் தீராத பக்தியை வைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலை மாலை என இருவேளையும் குளித்துவிட்டு ஆறுயில் இருக்கும் முருகப்பெருமான் அவர்களுடைய கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். 2 வேளை போக முடியாதவர்கள் ஒரு வேளை மட்டுமாவது சொல்ல வேண்டும். ஆறுயில் கோவில் இல்லாதவர்கள், கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே காலை மாலை என இருவேளையிலும் முருகனின் படம் அல்லது விக்கிரகம் அல்லது வேலுக்கு பூ போட்டு வழிபடலாம். பெண்கள் சஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் மாத விளக்கு ஆகிவிட்டால் பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியில் இருந்தபடி விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கலாம். சஷ்டி விரதம் இருக்கும் பலருக்கும் இருக்கும் பெரிய குழப்பம் கேள்வி என்னவென்றால், சஷ்டி விரதம் எத்தனை நாட்கள் இருப்பது, சரியான முறை என்ன என்று நீங்கள் குழப்பத்தில் இருக்கலாம். 6 தான் முருகனுக்கு உகந்தது என பிரதமை துவை துவங்கி சஷ்டி திதி வரைதான் விரதம் இருக்க வேண்டும் என நினைத்து 6வது நாளான இந்த நாட்கள் நிறைந்திருந்த பிறகு அன்றைய தினமே விரதத்தை நிறைவு செய்து விடுகிறார்கள். ஆனால் சஷ்டி விரதம் என்பது 7 நாட்கள் கொண்டாட விரத நாளாகும். இந்த மாத பிரதமை திதி துவங்கி சஷ்டி திதிக்கு மறுநாள் சப்தமி என்று வள்ளி தேவசேனா சமேதான முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. அன்றைய தினம்தான் நீங்கள் சஷ்டி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். நீங்கள் சூரசம்ஹாரத்திற்கு மறுநாள் முருகப்பெருமான் திருக்கல்யாணத்தை கண்டு தரிசித்த பிறகு கோவில் தரும் பிரசாதம் அல்லது அன்னதானத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். திருச்செந்தூர் போன்ற வெளியூரில் இருக்கும் முருகன் தலங்களுக்கு சென்று அங்கே தங்கி சஷ்டி விரதம் இருப்பவர்களாக இருந்தால் மீண்டும் வீட்டில் திரும்பி வந்து வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து சர்க்கரை கலந்த பால் நைவேத்தியமாக படைத்துவிட்டு சஷ்டி அதாவது கந்த சஷ்டியை நீங்கள் பாடி முருகனுக்கு நன்றி சொல்லி வழிபட்டு அந்த நைவேத்திய பாலை விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி பூக்களை அந்த முருகப்பெருமானின் திருவுருவப் படத்திற்கு செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தபத்தமாக துடைத்து முடித்துவிட்டு நீங்கள் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் முருகப்பெருமானை நினைத்து ஓம் முருகா முருகா என்று மனதார வேண்டி குடும்பத்தில் உள்ள அனைவரும் முருகனுக்கு நைவேத்தியம் படைத்ததை ஒரு குழந்தையாக அந்த முருகனாக நினைத்து அந்த முருகப்பெருமானின் கையில், அதாவது அந்த குழந்தையோட கையில் அந்த நைவேத்திய பிரசாதத்தை கொடுத்து விட்டுத்தான் மற்றவர்களுக்கு நீங்கள் அந்த நைவேத்தியத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த மாத சஷ்டியில் அனைவரும், அதாவது இந்த சஷ்டி நாட்களில் முருகப்பெருமானை நினைத்து ஒரு 10 பேருக்காவது அல்லது ஒருவருக்காவது அல்லது அந்த எறும்பு குழிகளுக்காவது இன்றைய நாட்களில் அந்த முருகனை நினைத்து நீங்கள் நைவேத்தியம் படைத்து அனைவருக்கும் உணவளித்தால் சாட்சாத் அந்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் கொடுத்ததாக ஐதீகமாக பார்க்கப்படுகிறது.
இந்த நாட்கள் குழந்தை வரம் வேண்டுவோர் கண்டிப்பாக மாத சஷ்டி நாட்களில் வளர்வரையோ அல்லது தேய்வரையோ எந்த நாட்கள் குறிப்பாயம் கட்டாயமாக நிர்ணயித்து கொண்டு அந்த நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்து அவர்களுடைய அருளை பெற்று உங்கள் வாழ்க்கையில் அந்த முருகப்பெருமானே வந்து பிறப்பார் ஆக நாங்கள் சொல்லுகிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.